ஒரு சூப்பரான மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லா சூடானதும் வெந்தயம் போட்டுக்கணும். கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெடிச்சோன்னு சோம்பு போடுங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு வதக்குங்க. ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துப்போம். நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளி அதையும் போட்டு நல்லா நம்ம கிண்டிக்கலாம். நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக சேர்த்து உப்பு போட்டிருக்கேன். பத்தலைன்னா லாஸ்ட்டாக நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருங்க. ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் போடுங்க. மிளகாத்தூளும் அதே 1.5 ஸ்பூன் போடுங்க. எப்போவுமே மல்லித்தூள் கம்மியாக, மிளகாத்தூள் கொஞ்சம் மல்லித்தூளை விட கூட போட்டால் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போதும். நல்லா வதக்கிட்டு புளி நான் ஏற்கனவே ஒரு நெல்லிக்காய் சைஸில் கரைச்சி வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் மல்லித்தூளும் போட்டு கரைச்சிருக்கேன். இப்போ உப்பு போதுமான்னு பார்த்துட்டு உப்பு வேணும்னா இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா குழம்பு கொதிச்சோன்னே நான் இன்றைக்கி சங்கரா மீன் வாங்கியிருந்தேன். அந்த மீன் பீஸை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இதோட சேர்த்து மத்தி மீன் கொஞ்சம் நான் போடுறேன். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு.